ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நான்ஸ்டாப் குக்கிங். இன்றைக்கி நம்ம பூரி சப்பாத்திக்கெல்லாம் நல்ல ஒரு அருமையான சைட் டிஷ்ஷாக வெங்காய மசாலா தான் பண்ண போகிறோம். இது ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். நம்ம உருளைக்கிழங்குலாம் இல்லாத நேரத்தில் இது போல் நம்ம சட்டுன்னு பண்ணிடலாம். வாங்க இது எப்படி செய்யலான்னுட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த வெங்காய மசாலா செய்கிறதுக்கு நான் ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயம் நீட்டாக அரிஞ்சு வச்சுருக்கேன். கருவேப்பிலை, ஒரே ஒரு தக்காளி அதிகமாக போடக்கூடாது, 2 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு ஒரே ஒரு டீஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுக்கணும். தாளிக்கிறதுக்கு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு. வாங்க இப்போ எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு பேன் வச்சுட்டு இதில் நல்லா நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இதிலே தாளிக்கிறதுக்கு கடுகு போட்டுடலாம். இது பொரியட்டும். இப்போ இந்த கடுகு பொரியுது. இதில் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டுடலாம். இந்த வெங்காய மசாலா நம்ம உருளைக்கிழங்கு இல்லாத நேரத்தில் நம்ம சட்டுன்னு வெறும் வெங்காயம் இருந்தால் மட்டும் போதும். இதை நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். பூரி சப்பாத்திக்கெல்லாம் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு நல்லா செவந்து வரட்டும். இப்போ இதில் நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டுடலாம். இது ரொம்ப அதிகமாக வதக்க தேவையில்ல, கொஞ்சம் வதங்கினா போதும். இந்த வெங்காயம் இது நல்லா வதங்கட்டும் கொஞ்சம். இதிலே நம்ம கட் பண்ணி வச்ச 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். கறிவேப்பிலை, இதையும் நல்லா சேர்த்து வதக்கிடலாம். இதில் இதில் பொடியாக நறுக்கின இஞ்சி ஒரு துண்டு போட்டுடலாம். நம்ம அரிஞ்சு வச்சிருக்கிற தக்காளியும் போட்டுடலாம். இதையும் சேர்த்து நல்லா நம்ம இதை வதக்கிடணும். தக்காளி ரொம்ப அதிகமாக வதங்கணும்னு இல்லை, திட்டமாக வதங்கினா போதும். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம சாம்பார் பொடி போட்டுடலாம். ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் போட்டுடலாம். இப்போ இதில் நம்ம தண்ணி ஒரு டம்ளர் தண்ணி விட்டுடலாம். இது இப்போ இது நல்லா கொஞ்சம் கொதி வரட்டும். இதுக்கு நம்ம தேவையான அளவு சால்ட்டு போட்டுடலாம். இது நல்லா கொதி வர்றதுக்குள்ளே 2 டீஸ்பூன் பொட்டுக்கடலையை நம்ம தூள் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ இந்த வெங்காயம்லாம் நல்லா வதங்கி நல்லா இந்த தண்ணி நல்லா கொஞ்சம் சுண்டிடுச்சு. இதில் 2 டீஸ்பூன் பொட்டுக்கடலை தூள் பண்ணி நான் தண்ணியில் கரைச்சிருக்கேன். இதையும் இதிலே ஊற்றிடலாம். இப்போ நம்ம இந்த பொட்டுக்கடலை பொடி போட்டு நல்லா பச்சை வாசனை போக கொதிக்க வச்சுட்டோங்க. பாருங்கள், இப்போ நல்லா இது ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இந்த வெங்காய மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாம். இப்போ இது நல்லா சப்பாத்தி பூரிக்கெல்லாம் நல்லா சைட் டிஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் இருக்கும்.
இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.